வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். நடிகை மீரா ஜாஸ்மின் வீட்டில் நேர்ந்த மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவரின் பதிவிற்கு ஆறுதல் கூறி வரும் ரசிகர்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல நடிகை மீரா ஜாஸ்மின் தந்தை இறந்திருக்கும் செய்திதான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருது. தமிழ் சினிமா உலகில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை மீரா ஜாஸ்மின். 2001ஆம் ஆண்டு வெளியான சூத்திரதாரன் என்ற படத்தில் நடித்து சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாய் மாதவன் நடிப்பில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான ரன் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள சினிமாவிலிருந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இந்த படத்தின் மூலம் பல இளசுகளின் மனதையும் கொள்ளை கொண்டாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். அதன் பின்பு சினிமா துறையில் மீரா ஜாஸ்மினுக்கு தொட்டதெல்லாம் பொன்னானது, புதிய கீதை, ஆஞ்சநேயா, மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து, மெர்க்குரி பூக்கள், அழகு சுந்தரம், பரட்டை என்ற அழகு சுந்தரம் என பல திரைப்படங்களில் நடித்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்கள் விஜய் மற்றும் அஜித் ஆகிய 2 ஹீரோக்களுடன் நடித்து பெருமையும் இவருக்கு இருக்கிறது. இவர் இதுவரை தமிழ் மற்றும் மலையாளத்தில் 50க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதன் பின்பு 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான மென்டலின் ராஜேஷ் என்பவர் மீரா ஜாஸ்மின் திருமணம் செய்து கொண்டாங்க இருந்தாங்க. ஆனால் தனது 32 வயதிலேயே மீரா ஜாஸ்மின் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அனில் ஜான் டைட்ஸை திருமணம் செய்து கொண்டு துபாயில் செட்டில் ஆயிட்டாங்க. 2016ஆம் ஆண்டு விவாகரத்தும் பெற்றாங்க. அதன் பின்பு தொடர்ந்து நடித்து வந்த மீரா உடல் எடை கூடியதால் சினிமாவில் நடிப்பை நிறுத்திவிட்டாங்க. சமீப நாட்களாக பலவிதமான போட்டோ ஷூட்டுகளை நடத்தி வரும் இவங்க படு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க. தற்போது நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் நடிக்க துவங்கியிருக்காங்க. அந்த வகையில் தற்போது இயக்குனர் சசிகாந்த் அவர்கள் இயக்கும் டெஸ்ட் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மாதவன், சித்தார்த், நயன்தாரா ஆகிய உள்ளிட்ட உள்ளாங்க. சமீபத்தில் தான் டீசர் வெளியாகி இருந்தது. தற்போது படத்திற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மீரா ஜாஸ்மின் அவர்கள் மக்கள், விமானம், படவெட்டு, குயின் எலிசபெத் போன்ற பல படங்கள்ல நடித்திருக்காங்க. இந்த நிலையில மீரா ஜாஸ்மின் தந்தை இறந்திருக்கும் செய்திதான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருது. மீரா ஜாஸ்மின் தந்தை பெயர் ஜோசப் பிலிப். இவங்க எர்ணாகுளத்தில் வசித்து வந்தாங்க. இவருடைய மணி எலிமியாம் ஜோசம் இவங்க மீரா ஜாஸ்மின் மட்டுமல்லாமல் இன்று 3 பிள்ளைகள் இருக்காங்க. தற்போது மீரா ஜாஸ்மின் தந்தை வயது மூப்பின் காரணமாக காலமாகியிருக்காங்க. இவருக்கு 83 வயது. இவருடைய மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.